ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஈஸியான முறையில் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் போல் தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டு அதை அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போட்டு அதெல்லாம் பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பூண்டையும் தட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி வதங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கல அந்த கலவையும் இதனோட சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை அதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் முருங்கைக்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சி வேணுன்றது பார்த்து நீங்களே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா புளியை வந்து கரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் காய் நல்லா வெந்த உடனே பார்த்துட்டு புளி தண்ணியும் அதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா இறக்கி வச்சிங்கன்னா கம்மா கம்மான்னு கல்யாணம் விட்டு ஈஸியான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி.